ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தானே வலியும் வேதனையும். அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க உனக்காக ஆறுதல் சொல்லுவாங்க, அடுத்தவங்க வந்து உதவி செய்வாங்கன்னு அடுத்தவங்கள தேடி போகிற? அடுத்தவங்க கிட்ட போய் நீ என்னதான் உன் கஷ்டத்தையும் கவலையையும் சொன்னாலும் அது அவர்களுக்கு வெறும் கதையாக மட்டுமே இருக்கும். ஒரு பொழுதுபோக்கும் விஷயமாக, நேரம் கடத்தும் விஷயமாக இருந்து நீ சொல்கிற வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை மறந்து கடந்து போய்கிட்டே இருக்க போகிறாங்க. அதனால உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய முருகன் இப்போ உனக்கு ஆறுதல் சொல்லி அரவணைச்சு உனக்கு நல்லதை செய்வதற்காகவே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. இப்போ நான் சொல்ல போகிற நல்ல விஷயத்தை கேட்டினா கண்டிப்பாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். ஆம் என் செல்வமே, உனக்கு பக்கபலமாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். எப்பவும் நீ யாரையும் ஆறுதலுக்காக தேடாம உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம உனக்கு நீயே மன தைரியத்தை கொடுத்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு உனக்கான விஷயங்களில் நீயே உதவி செய்ய தயாராகு. ஏன்னா அடுத்தவங்க செய்ய உதவியும் அடுத்தவங்க சொல்லும் ஆறுதலும் உண்மையானதாக, நிரந்தரமானதாக, நிலையானதாக இருக்காது. என் அருளாசிகள் மட்டும்தான் எப்போதும் நிலையானது, நிரந்தரமானது. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நினச்சி மனசு வருந்தாதே. எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன் வருங்காலத்தை வசந்த காலமாக நான் ஆக்கி தர்றேன். எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காம துணிஞ்சு தைரியமாக துணிவோட வாழ்க்கையை ஜெயிச்சிடு என் செல்வமே. அன்பா பேசுகிறவங்க எல்லார் மனசுலையும் அன்பு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் உரிமையோடு உன்கிட்ட சண்டை போட்டு கோவப்படுறவங்க மனசில் கண்டிப்பாக உன் மேலே ஆழமான அன்பும் அக்கறையும் அழியாமல் நிரந்தரமாக இருக்கும். அதனால் உன்னை திட்டுறவங்களையும் குறை சொல்கிறவங்களையும் உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் கூட நீ நம்பலாம். ஆனால் எப்போதுமே நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு போகிறவங்கள நீ முழுசாக நம்ப முடியாது என் செல்வமே. அதனால் நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து கவனமாக பக்குவமாக நடந்துக்கோ. பணத்தை சேமித்து வைக்கிறது மட்டும் சேமிப்புன்னு நினைக்காத. பணம் கொடுத்து வாங்குகிற பொருட்களை வீணாக்காமல் பத்திரமாக பாதுகாப்பதும் கூட சேமிப்பு தான். அதனால் வரவுக்கு தகுந்த செலவு செஞ்சுக்கோ. செலவு செய்யும்போது செய்கிற பொருட்களை பத்திரமாக பாதுகாக்கவும் கற்றுக்கோ. நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சரியாகாமல் இன்னும் பிரச்சனை அதிகமாகுதுன்னு தானே நீ யோசிக்கிற. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரணுங்கிறது உன் தலைவிதியாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது நான் உன் கூட வந்து நிற்கிறேன்றது உனக்கான ஒரு நல்ல விஷயன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நான் உன்னை நோக்கி வரும்போது பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னா நான் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே அதிகப்படுத்துகிறேன். ஏற்கனவே உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இந்த நேரத்தில் இப்படி வரணும்னு தலைவிதி எழுதப்பட்டிருக்கும் போது அதை சரி செய்கிறதுக்காகவே நானும் உன் வாழ்க்கையில் இப்போது உன்னை நோக்கி வந்திருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு பிரச்சனை இருக்கும் இந்த சமயத்தில் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் ஒரு நல்ல அனுபவ பாடமாக எடுத்துக்கோ என் செல்வமே. உனக்கான காலம் வரும் வரைக்கும், நீ நினச்சது நடக்கும் வரைக்கும் வேற வழியே இல்லை. நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும். உன்னை யாராவது உதாசீனம் செஞ்சாலும், திட்டுனாலும், சண்டைக்கு வந்தாலும், கோவப்பட்டாலும் நீ பொறுமையாக எவ்வளோ உற்சாகமாக நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றாங்கன்னு அவர்களை ரசிக்க பழகு. உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இரு. ஏன்னா உடல் சோர்ந்து போனாலும் உள்ளம் சோர்ந்து போனாலும் வாழ்க்கை சரியாக இருக்காது. அதனால் மனசையும் உடலையும் தெம்பாக வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அது உன் வாழ்க்கையை அழகாக்கும். நீயே எதிர்பாராமல் எந்த நொடியில் வேணுமானாலும் நான் உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவேன். அதனால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்ன்ற நம்பிக்கையோட நீ வெற்றி நடை போட தயாராகு. உன் மனசில் எல்லா உணர்ச்சிகளையும் கொடுத்தவன் நான் தானே. உன்னை படைச்சதும் நான் தான். உன் மனசில் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உருவாக்கியதும் நான் தான். இப்போது உன்னை காத்து வழிநடத்த போவதும் நான் தான். அதனால் உன் கவனம் முழுவதையும் என்னை நோக்கி திசை திருப்பு. முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல
உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நெருங்காது. நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் மனசில் ஏதோ ஒரு வகையில் கோபமும் விரக்தியும் இருந்து உன்னை ஆட்டி படைச்சு சஞ்சலப்படுத்தி உனக்கான கஷ்டங்களை கொடுப்பதை நீ புரிஞ்சுக்கோ. யார் மீதும் கோபப்படாத. தேவையில்லாமல் வாழ்க்கை மீது விரக்தி அடையாதே. என்ன நடந்தாலும் வாழ்க்கை உன்னை தனிமைப்படுத்தினாலும் கூட அனைத்தையும் என்கிட்ட வந்து சொல்லு. இந்த முருகன்கிட்ட வந்து நீ எல்லா பிரச்சனைகளையும் மனசு விட்டு சொல்லும்போது, மனம் விட்டு பேசும்போது அனைத்தையும் நான் உனக்காக தீர்த்து வைப்பேன் என் செல்வமே. உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தேகங்களையும் சற்றே அசைச்சு தூக்கி போட்டுட்டு என் மேலே வைக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்து. உன்னை சூழ்ந்திருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். மன உறுதியோட மகிழ்ச்சியோட அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. கிரகங்களும் ஜாதகங்களும் உனக்கு எதிராக இருந்தாலும் என்னுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியவே கொடுக்கும். உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காதவங்களை நினச்சி நீ கவலைப்படாத. காலம் கண்டிப்பாக அனைத்தையும் அனைவருக்கும் புரிய வைக்கும். உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன மற்றவங்களுக்காக நல்லது செஞ்சுருக்க, நீ என்ன அளவுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் என்பதை அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். உன் கடமையை மட்டும் நீ எந்த குறையும் இல்லாமல் சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் அதற்கான நற்பலனை அடைவாய் என் செல்வமே. இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அடுத்து என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு அடுத்த கட்டத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பாதையில் உன்னை நோக்கி சரியான நபர்களை நான் அனுப்பி வைக்கிறேன். யார் மூலமாக உனக்கு நல்லது செய்யணுமோ அதையும் நானே செஞ்சு தருவேன். எப்போதும் நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு என் அருளாசிகளோட வாழ்க்கையில் வெற்றியை தரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களை கடந்து வரும்போது உனக்கு துணையாக நான் தான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் அனுபவமும் பக்குவமும் எதையும் கையாளும் அறிவும் கண்டிப்பாக ஒரே மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துவதாக இருந்துடாது. உன் வாழ்க்கை மாறும், நிச்சயம் நல்லது நடக்கும். புது அனுபவங்களோட நீ வாழ்க்கையை புத்துணர்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். எப்போதும் நம்பிக்கைங்கிற அச்சாணியை உன் மனசில் வச்சுக்கிட்டு நீ பொறுமையாக வாழ தயாராகு. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல உயர்ந்த இடத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பேன். என்னை சரணடைந்த உன்னை முழுவதுமாக நான் ஏற்றுக்கிட்டு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் செல்வமே. நீ என் மேலே முழு நம்பிக்கை வைக்கும்போது உன் மன பாரத்தை மட்டுமல்ல, உன் பாவத்தையும் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் கூட நான் சுமந்துக்கிட்டு உனக்கு மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷமான வாழ்க்கையும் அமைச்சு தருவேன். உனக்கு உதவி செய்வதற்காகவே இப்போது உன்னை நோக்கி ஒருத்தரை அனுப்பி வைக்க போகிறேன். உன்னை நோக்கி வரும் யாரையும் நீ சந்தேகப்பட வேண்டாம். அவர்கள் யாரு என்னங்கிறத உனக்கு அடையாளம் காட்டுவதற்கும் நானே ஒரு நல்வழியை காட்டுவேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன் நிலைமையே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நிச்சயம் எல்லாமே மாறும். சில காரணங்களால் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, மறுபடியும் எப்படியாவது நான் சரியாக இருந்து வாழ்க்கையை காப்பாற்றி கைப்பற்றி முன்னுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிற உன் எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்காக இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன். மனசில் எப்போதும் உறுதியோடு இரு. அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உன் வசமாக்கி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. இந்த முருகனின் தரிசனம் பெற்று என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கு மனசை லேசாக்கி மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே உன்கிட்ட வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ யார் உன்னை விட்டு போனாலும் வந்து சேர்ந்தாலும் எதுக்கும் கவலைப்படாத. அதே போல் உன்னை விட்டுட்டு காணாமல் போனவங்கள, உன்னை தேடாதவங்கள, உன்கிட்ட தொடர்பு கொண்டு பேசாதவர்களையும் நீ யோசிக்க அவசியமில்லை. ஏன்னா காணாமல் போயிருந்தாங்கன்னா தேடலாம். வேணும்னே உன்னை கண்டுக்காமல் ஒதுங்கி போகிறவங்கள நீ எதுக்காக தேடி போகிற? அவங்களே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தானாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை இந்த முருகன் நான் உருவாக்குறேன். உன் சுமைகளையும் பாரங்களையும் நான் சுமந்து கொண்டு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் குடும்ப சூழ்நிலையையும் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் நினச்சி கவலைப்படாத. எல்லா விதத்திலும் எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. இந்த முருகன் அருளால் இனிமே எல்லாமே உனக்கு சரியாகும். உன் விருப்பங்களை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து
பல நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். நீ இப்போது வடிக்கும் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும்படி இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன் என் செல்வமே. ஓம் முருகா சரணம்ங்கிற இந்த தெய்வத்தின் மகிமையை, என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் யாருமே வார்த்தைகள்ல தோத்து போக மாட்டாங்க, வாழ்க்கையிலும் தோத்து போக மாட்டாங்க. நீ பேசும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக அமைஞ்சு உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்படியும் இந்த முருகன் செய்வேன். என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷம் வந்து சேரும். என்னையே நம்பி வாழும் உனக்கு எப்படி நான் தெய்வீக அனுபவத்தை கொடுத்தேனோ அதே போல செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன்னு நம்பி பொறுமையாக காத்திரு. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போயிடும். மிகுந்த மனக்கலக்கத்தோட நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த நல்ல விஷயம் நடக்கும்படி நான் செய்கிறேன். இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களும் நன்மைகளும் வந்து சேரப்போகுது. யாருக்கு எது நடக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அதன்படியே நான் அனைத்தையும் அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி பிராப்தம் இருக்கு. உனக்கான சங்கல்பத்தை நிறைவேற்றி உன் பிராப்தத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையை நான் உயர்வாக அமைச்சு தர்றேன். இந்த ஜென்மத்தில் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, யாரையும் ஏமாத்தலை, யாருக்கும் துரோகம் செய்யலை. ஆனாலும் உன் முன்ஜென்ம கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் உன்னை பாடாப்படுத்தி வாட்டி வதைக்குது. என்னால் இனிமேலும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாது என் செல்வமே. அதனால தான் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உன் மனசில் இருக்க சோகத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கு இருக்கும் விரக்தியையும் வெறுப்பையும் போக்கி உனக்கு ஆறுதல் சொல்லி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். நீ துன்பமாக இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். எல்லாருக்கிட்டையும் போய் நீ ஆறுதல் தேடிக்கிட்டே இருக்காத. கஷ்டம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் உனக்கு ஆறுதலாக நான் வந்து நிற்பேன்னு சொன்ன வாக்கை காப்பாற்றும் விதமாக தான் இப்போது உனக்காக உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு ஆறுதலை கொடுத்து உனக்கான அழகான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன். நீ எதிர்பார்க்கும் போது உனக்கு உதவி தேவைப்படும் போது இந்த உலகத்தில் யாரும் உனக்காக வந்து நிற்க மாட்டாங்க. நீ எத்தனையோ பேருக்கு எத்தனையோ முறை ஓடி ஓடி உதவி செஞ்சிருந்தாலும் நீ எதிர்பார்க்கும் சில நொடிகளில் உன்னை போல யாருமே வந்து நிற்பதில்லை அல்லவா? ஏன்னா இங்கு எல்லாருமே அவங்கவங்களுக்கான வாழ்க்கையை தான் சந்தோஷமாக வாழணுன்ற சுயநல நோக்கத்தோடு இருக்காங்க. ஆனால் இந்த முருகன் உனக்காக ஓடி வந்திருக்கேன். உன் சூழ்நிலையை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி நிச்சயமாக செய்வேனேன் செல்வம்.